துதியுங்கள். ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா என்று சங்கீதம் 117 நாம் பார்க்கிறோம். இந்த தேவனை நாம் உயர்த்துவோமாக. என்னோடு சேர்ந்து அந்த ஜீவமுள்ள வார்த்தையை நாம் பிரஸ்தாபப்படுத்தி பாடுவோமாக. துதியும் கனமும் புகழும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பருமாய் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே. ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப நாட்களிலே நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய தேசத்தின் நிலைமைகளுக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அநேக நாட்களாக நம்ம ஜெபிக்கலாம். தொடர்ந்து நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். இந்த சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம். இந்த மழை காலங்களிலே ஆங்காங்கே நிறைய அந்த மழை பெய்யறதுனால வீடுகள் அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த புயல்னால ஜனங்கள் இருப்பிடம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் இருக்கிறது. நம்ம அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? எல்லா சத்தத்தை உயர்த்தி இந்த நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஆத்தும பாரத்தோடு நமக்கு ஒன்று நேரும்போது நம்ம எவ்வளவு வேதனையோடு ஜெபிப்போமோ அதை போல நம்முடைய ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? இந்திய தேசத்துல இருக்கிற ஜனங்கள் வீடு இல்லாம இந்த மழையினால கஷ்டப்பட்டு எத்தனையோ பேர் குடிசையிலையும் டென்ட்லையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுடைய நிலைமைகள் பரிதாபமாய் இருக்கிறது. அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்படிப்பட்ட ஜனங்கள் மேல நீங்க மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. தேவன் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் படைத்த ஜனங்கள் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எவர்களுக்காக இரத்தத்தை சிந்தின ஜனங்கள் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஜனங்கள் அழிந்து போவது உம்முடைய சித்தம் அல்ல ஆண்டவரே. ஒருவேளை உம்முடைய கோபாக்கினை ஆண்டவரே இருக்குமே ஆனால் ஆண்டவரே ஒரு விஷயம் பாவங்களை நீங்க மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேசத்துல காணப்படுகிறதான ஆண்டவரே உமக்கு விரோதமான துரோகங்கள் அநியாயங்கள் ஆண்டவரே கொள்ளை ஆண்டவரே இந்த கொள்ளை நோயின் காரணமே அதுதானே ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த மழையினால பாதிக்கப்பட்டு புயலினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே பெற்றோரை பிள்ளைகளை ஆண்டவரே குடும்பத்தினரை இழந்து தவிக்கிறதான பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பட்டணங்களிலேயும் ஒவ்வொரு ஆண்டவரே கிராமங்களிலேயும் ஒவ்வொரு கடலோர பகுதிகளில் ஆண்டவரே ஆற்றோர பகுதிகளில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அவர்களை எல்லாம் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. குடும்பத்தினரை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. சின்ன பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய இரக்கம் உங்களுடைய தயவு அவர்கள் மேல வருவதாக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அது மாத்திரமல்ல அடுத்ததாக நம்முடைய தேசத்தின் நிலைமைகளுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய தேசத்தின் நிலைமைகள் எப்படி இருக்கிறது என்று நமக்கு நன்றாக தெரியும். அரசியலில் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு அரசாங்கத்து வேலையில் இருக்கிறவங்க லஞ்சம் வாங்காம எந்த காரியத்தையும் செய்யறதில்ல. அப்படிப்பட்ட ஒருவேளை உண்மையானவர்கள் இருக்கலாம். ஆனாலும் நிறைய ஏழை தாய்மார்கள் ஏழை தகப்பன்மார்கள் போய் சென்று அவருடைய காரியத்தை கேட்கும்போது விதவைகள் சென்று அவருடைய காரியத்தை கேட்கும்போது அதற்கு நியாயம் செய்வதற்கு யாரும் இல்லை. அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே அப்பா என்னுடைய அரசாங்கத்தில் ஒரு நியாயம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஒரு நேர்மை இருக்கட்டும்பா ஆண்டவரே. பரிதானம் வாங்குதல் உமக்கு பிரியமில்லாத காரியம் ஆண்டவரே. உமக்கு எதிரான காரியம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே லஞ்சம் இல்லாத இந்தியாவை கொடுங்க ஆண்டவரே. லஞ்சம் வாங்காத இந்தியாவை கொடுங்க ஆண்டவரே. அப்பா சோதர ராஜா. அநியாயங்கள் ஆண்டவரே கரை திரையற்ற ஆண்டவரே அரசியலை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ராஜாக்களுடைய இருதயத்தை ஆண்டவரே நீர்கால்களை போல திருப்புகிற தேவன் அல்லவா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே அவர்களை நீங்க தொடுங்க ஆண்டவரே. அதிகாரத்தில் இருக்க ஆண்டவரே அரசாங்கத்தில் ஆண்டவரே வேலை செய்கிற ஒவ்வொரு பொறுப்புல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய பெரிய தலைவர்கள்ல இருந்து ஆண்டவரே சின்ன பொறுப்புல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா தங்களுடைய தேவைகளுக்காக வந்து நிற்கிறவர்களுக்கு அவர்கள் நியாயம் செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. அவருடைய கண்களை திறங்க ஆண்டவரே. பாவத்தில் ஆண்டவரே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களே அவருடைய இருதயம் குத்தப்பட்டு ஆண்டவரே இயேசுவை அவர்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இவர்களுக்கு நியாயம் செய்யட்டும் ஆண்டவரே. நீங்க அப்படியாய் செய்ய போகிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவர் கூட பசியினால ஆண்டவரே பட்டினியினால ஆண்டவரே வீடு இல்லாம ஆண்டவரே எங்களுடைய தேசத்துல மறிக்காதபடிக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்கள் அரசாங்க ஆஸ்பத்திரியில நாங்க பார்க்கும்போது ஆண்டவரே நிலைமைகள் பரிதாபமானதா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா அனாதை பிணங்கள் ஆண்டவரே அனாதையா இருக்கிறதான அநேக ஜனங்கள் ஆண்டவரே அங்க பரிதவித்து கொண்டிருக்கிறாங்க. சரியான கேர் இல்லை ஆண்டவரே. அவங்களுக்காக நாங்க
ஜெபிக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்தவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பீர்களா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே காசு கொடுக்க முடியாதபடிதான் அரசாங்கத்துல போயிருக்கிறாங்கப்பா. அவங்களுக்கு நல்ல சேவை செய்ய ஆண்டவரே இந்த இடத்துல நீங்க ஆட்களை எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய வியாதி குணமாய் அவர்கள் ஆண்டவரே சந்தோஷமாய் வீடு திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே ஒவ்வொரு அரசாங்க ஆஸ்பத்திரியிலையும் கஷ்டத்தோடு கூட வியாதியோடு கூட ஆண்டவரே குடும்பத்தினர் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேலையிலே தானே ஆண்டவரே உடைய தெய்வீக சுகம் அவர்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மனம் இறங்குவீராக, நீர் மனம் இறங்குவீராக, நீர் கிரியை செய்வீராக. இந்த நிமிடத்திலே ஆண்டவரே நீர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் அப்படியாய் செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, 21 நாள் இந்த ஜபத்தில் 8வது நாளுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். எண்ணிக்கை முக்கியம். எண்ணிக்கை இத்தனை நாள் இருக்கிறோம் என்பதை விட அதற்குள் கர்த்தருக்காக நாம் செய்கிற காரியங்கள், ஆண்டவருக்காய் வாழ்கிற காரியங்கள், ஆண்டவரை பற்றி உணர்வோடு செயல்படுகிற காரியங்கள், அந்த ஆண்டவருக்குள்ளே ஆழமாய் இந்த ஒவ்வொரு நாளும் நல்ல பாடல்களை பாடி நல்ல ஆண்டவரை துதித்து ஆண்டுடைய வார்த்தைகளை தியானித்து தேவ பிரசன்னத்துக்குள்ளே செபித்து அநேகருக்காக ஆத்தும பாரத்தோடு ஒப்பு கொடுக்கிறது. சபையிலே அநேக பெண் பிள்ளைகளும் வயதான தாய்மார்களும் வந்து காலையிலே கொஞ்சம் கூடுதலாக மாலையிலும் ஆலயத்தில் வந்து நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். 7 நாள் கிருபையாய் கர்த்தர் பாதுகாத்தார். அந்த நேற்றைய தினத்தில் கூட ஆராதனைகள் நடுவிலோ ஒரு 3-4 ஆராதனை நடுவிலோ மாலையிலே அந்த ஜபத்தை விடாதபடிக்கு ஆராதிக்க தேவன் கிருபை கொடுத்தார். 8வது நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். துக்கித்து அவருடைய சமூகத்தில் இருந்தேன். துக்கத்தின் அனுபவம். எப்பொழுதுமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சிரிப்பு, சந்தோஷம் அப்படியே இருந்துவிட முடியாது. நாமும் பல வருடங்களாக 40 வருடத்திற்கு மேலே ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரோடு நடக்கிற அனுபவங்கள் கிடைத்திருக்கிறது. எல்லா நாளும் சந்தோஷம், சிரித்து கொண்டே இருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. சில நாட்களில் துக்கம் வருகிறது, உள்ளத்தில் ஒரு பாரம் வருகிறது. செய்ய வேண்டிய வேலையை சரியாய் செய்யாமல் இருந்தால் உள்ளத்தில் துக்கம் வருகிறது. நேற்று நிறைவேற்ற வேண்டிய காரியம் இன்றைக்கு அதை நிறைவேற்றுகிறோம். ஒரு நாள் முன்கூட்டியே ஒரு காரியத்தை சொல்லி இருந்தால், செய்திருந்தால் மனதிற்கு நிம்மதி ஏற்பட்டிருக்கும். அது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சோர்வுக்கு இடம் கொடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாத பட்சத்தில் அது துக்கத்தை வருவிக்கிறது. துக்கம் பல விதத்தில் வருகிறது. ஆனால் இங்கே தானியேலின் துக்கமோ, அவர் வருங்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது, சொப்பனம் கொடுத்த தேவன், தரிசனம் கொடுத்த தேவன் அதை எப்படி நிறைவேற்றப் போகிறார் என்கிறதான அந்த காரியங்களையெல்லாம் எண்ணி பார்த்து அவர் துக்கத்தோடு காணப்பட்டார். துக்கித்து இருப்பது நல்லதுதான். ஒரு இடத்தில் வேதத்தில் படிக்கிறோம், மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை என்று 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். அது வேறு ஒரு சம்பவம். ஆண்டவருடைய வருகையை ஒட்டியும் மரணத்தை குறித்தும் சொல்லப்படுகிற அனுபவம் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுகிறார். ஆனால் இங்கே இருக்கிற அந்த துக்கத்தின் அனுபவம் என்பது ஆண்டவரை குறித்ததான காரியம், ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம், ஆத்துமாக்களை குறித்த காரியம், ஜனங்களை குறித்த ஒரு காரியம் அதுவாய் காணப்படுகிறது. இதிலே பாருங்கள், தாவீது வாழ்க்கையில் அவர் ஒரு துக்கம், தாவீதின் வாழ்க்கையில் அவர் துக்கமடைந்தவராய் காணப்பட்டார். என்ன அவர் துக்கம்? கடந்த காலத்தை நினைக்கிறார். முந்தைய நாட்களில் நான் ஆலயத்திற்கு போய் வரும்போது, அவரை ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது இருந்த அனுபவம் வேறு. ஆனால் இப்பொழுது
அநேகர் பார்த்து குறை சொல்லுகிறார்கள். உன் தேவன் எங்கே என்று குறிப்பிடுகிற காரியம் நீங்கள் படித்து பாருங்கள். சங்கீதம் 42:9, 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் தன்னை குறித்து சொல்லிக் கொள்ளுகிறார். அது தன்னுடைய கடந்த காலத்தை குறித்து அவர் தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துகிறார். எனவே கடந்த காலத்தில் நாம் இருந்த காரியங்களை விட்டு விலகி செய்ய வேண்டிய பிரகாரம் செய்யாமல் தேவனை துக்கப்படுத்தின விஷயங்கள் இருக்குமானால், இப்பொழுது அதற்கேற்றபடி செயல்படாமல் இருந்திருந்தால் அதை நினைத்து துக்கப்பட வேண்டும். என்னை மன்னியும் ஆண்டவரே, அநேகர் கேவலமாய் பேசக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கை மாறிவிட்டது. நான் உண்மையுள்ள தெய்வத்தை உம்மை அறிந்தேனே, உம்மை அறிந்த பின்பு நான் அதில் சரியாய் இருந்திருந்தால் ஏன் பிறர் எங்கள் மூலமாய் வரலீட்ட முடியும்? என்னை மன்னியும் என்று ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து தாவீதை போல கடந்த காலத்தின் அனுபவங்களை நினைத்து துக்கப்பட்டு ஒரு புதிய வழிக்கு நேராய் செல்ல தேவன் கிருபை கொடுக்கட்டும். 2வது நெகேமியா 1 அதிகாரம் 1 முதல் 4. அது ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அதிலே கூட நாம் என்ன பார்க்கிறோம்? அவருக்குள்ளே ஒரு ஆத்தும பாரம். அரண்மனையிலே வாழ்ந்த ஒரு மனுஷன்தான், பொறுப்புள்ள நிலையில் இருந்தவர்தான், மற்ற ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலிருந்து உதவியாய் காணப்பட்டவர். இப்பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அந்த தன்னுடைய ஜனங்களை குறித்த பாரம், தன்னுடைய தேசத்தை குறித்த பாரம், தன்னுடைய சமுதாயத்தை குறித்த பாரம், அது அவரை துக்கமாய் கேள்விப்பட்டார். நம்முடைய தேசத்தின் நிலைமைகள் எப்படி இருக்கிறது என்று கேள்விப்பட்ட போது அவர் துக்கம் அடைந்தார். உபவாசித்து ஜெபித்தார். அவர் பல நாளாய் துக்கித்தார் என்றெல்லாம் நெகேமியா 1 அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் பார்க்கிறோம். இதிலிருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன பிரியமானவர்களே? தேசத்தை குறித்த பாரம் நமக்கு தேவை. ஆத்துமாக்களை குறித்த துக்கம் நமக்கு வேண்டும். அழிந்து போகிற மக்களை குறித்த கண்ணீர் நமக்கு வேண்டும். சபையில் பின்மாற்றமாக இருக்கிற மக்களை குறித்த பாரம் நமக்கு வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தளர்ந்து போயிருக்கிற நிலைமைகளை கண்டு நாம் உணர்வடைந்து, ஆண்டவரே எனக்கு அதை கேள்விப்படும் போது துக்கமாய் இருக்கிறது என்று நினைத்து பார்த்து துக்கமடைந்து வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். நெகேமியா புஸ்தகத்தை தொடர்ந்து பாருங்கள். தானியேலோடு தொடர்பு நெகேமியன் வாழ்க்கை உண்டு. தானியேல் எந்த இடத்தில் இருந்தாரோ அதே இடத்தில் நெகேமியா இருந்த அனுபவம் அங்கே இருக்கும்போது தானே அவருக்கு துக்கம் ஏற்பட்டது. 3வது எஸ்ரா கூட அவர் தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை கூட நீங்கள் படித்து பாருங்கள். எஸ்ரா ஒரு வேதத்தை அறிந்த ஒரு மனுஷன், ஒரு வேத பாரகன். வேதத்தின் விளக்கம் அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட மனுஷன் கூட தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையும் தன்னுடைய முன்னோக்கி உள்ள வாழ்க்கையும் தன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதும் பிறரால் வருகிற குற்றம் சாட்டப்படுகிற காரியங்களும் அதையெல்லாம் அவருடைய வாழ்க்கையை மிகுந்த துக்கத்துக்கு நேராய் நடத்தினது என்று பார்க்கிறோம். எனவே இந்த 4 வசனங்கள் குறிப்பிட்டேன் பாருங்கள். தானியேல் 10:2, சங்கீதம் 42:9, 43:2, நெகேமியா 1ஆம் அதிகாரம் 1-4, எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 4-5. இந்த 4 வசனங்களையும் தியானித்து பாருங்கள். துக்கம் வருவது நல்லது. இது இந்த உலகத்திற்குரிய அழிந்து போகிற துக்கமாக இல்லாமல் ஆண்டவரை சார்ந்து நம்முடைய வாழ்க்கை மேலோங்க, ஆண்டவருக்கு மகிமையாக இருக்க அந்த அனுபவத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட நான் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பதை விட ஒரு துக்கம் வருவது நல்லது. அந்த துக்கம் வரும்போது தான் அவர் கிட்ட நெருங்குகிறோம், வேதத்தை படிக்கிறோம், குப்புற விழுந்து கதறுகிறோம், உபவாசிக்க தீர்மானிக்கிறோம். ஆண்டவரே என்று நோக்கி பார்க்கிறோம். இறங்கும் ஐயா என்று சொல்லுகிறோம். குறைகளை மன்னியும் அப்பா என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று அறிக்கை இடுகிறோம். உம் சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும், எங்கள் சித்தம் வேண்டாம் என்று சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட அனுபவத்தில் செல்லும்போது இன்னும் மேலான காரியத்தை பார்க்க முடியும். தானியேல் வாழ்க்கையில் அவர் துக்கமடைந்தார்.
அதன் பின்புதான் அவருடைய சில காரியங்களை பார்க்க முடியும். எனவே நாமும் ஒரு துக்கப்படுகிற நேரத்தில் கர்த்தரை சார்ந்து கொள்வோம். ஆண்டவர் ஏதோ ஒன்றை சொல்லிக் கொடுக்க போகிறார், ஏதோ ஒரு பாதையில் நடத்தப் போகிறார் என்ற உணர்வோடு பற்றி கொள்வோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த அபிஷேகத்துக்குள்ளே நடத்துவாராக, ஜெப உணர்வுக்குள்ளே நடத்துவாராக, தேவனுடைய பிரசன்னத்தின் எல்லைக்குள்ளே ஒவ்வொருவரையும் நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம். வசனத்தை கேட்ட அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.